முழுமை காட்சி கோட்பாடு அல்லது கெஸ்டால்ட். கெஸ்டால்ட் என்னும் ஜெர்மன் சொல்லின் பொருள் முழுமையான அமைப்பு, முழுமைக் கோளம். முழுமை காட்சி கோட்பாட்டின்படி கற்றல் என்பது நமது புலன்காட்சி அனுபவங்களை முறையாக பொருளுடையதாக மாற்றி அமைத்திடுதல் ஆகும். கீழ்கண்ட எதை உட்காட்சி வழி கற்றல் என்று அழைக்கிறோம்? முழுமை காட்சி கோட்பாடு. உட்காட்சி வழி கற்றல். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. 1, 2 மற்றும் 3 சரி. உட்காட்சி வழி அறிதிறனுக்கு அதிக முக்கியத்துவம். பெறப்பட்ட விவரங்களிலிருந்து இதுவரை அறியப்படாத புதிய தொடர்புகளை திடீரென உணர்தலே உட்காட்சி என்று உளச் செயலாகும். உட்காட்சி வழி கால விளக்குவதில் கோக்லரின் மனித குரங்குகளை வைத்து நடத்திய முக்கியமானவை. கோக்லரின் சோதனை பயன்படுத்திய மனித குரங்கின் பெயர் சுல்தான். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. 1, 2 மற்றும் 3 சரி. முழுமை காட்சி கொள்கையானது கல்வி பொருளறிந்து கற்றலை வலியுறுத்துகிறது. வரலாறு என்பது நிகழ்ச்சிகளுக்கு அவை நடைபெற்ற நாட்களின் தொகுப்பும் கொண்டது அல்ல. கணிதம் என்பது தொடர்புகள் பல்சூத்திரங்களை உள்ளடக்கியது அல்ல. கற்றல் என்பது கொடுக்கப்பட்டுள்ள தூண்டலுக்கும் பொருத்தமான துலங்களை தேர்ந்தெடுத்து இணைத்தலே ஆகும். முயன்று தவறி கற்றல். காட்சி புலத்தை மாற்றி அமைப்பதன் மூலம் உருவாகும் உட்காட்சியை பெறுவதே கற்றல் என்பது. உட்காட்சி வழி கற்றல். கற்றல் என்பது இயந்திர கதியில் நடைபெறக்கூடிய செயல். இதில் உயர் சிந்தனை போன்ற மனச்செயல்களுக்கு இடமில்லை என்பது. முயன்று தவறி கற்றல். நாம் பெறும் பொருளுடைய அனுபவங்களே கற்றலுக்கு அடிப்படை என்பது உட்காட்சி வழி கற்றல். தூண்டல் துலங்கல் இணைப்பை கற்றல் என்பது நம்பிய தாண்டைக்கால் முன் மொழியப்பட்ட கோட்பாடு எது? முயன்று தவறி கற்றல். முழுமை காட்சி கோட்பாட்டை ஆதரித்த ஹோக்லர், கோகா போன்றோரால் முன்மொழி பெறப்பட்டது உட்காட்சி வழி கற்றல். உட்காட்சி வழி கற்றல் இடம்பெறக்கூடிய படிநிலை எது? அனைத்தும் சரியானவை. ஆயத்தம் செய்தல் மற்றும் மனதில் அசை போடுதல் அல்லது சூழ்நிலை உறக்கம். உள்ளொலி அல்லது உள்ளொலி ஏற்படுதல். மதிப்பிற்கு அல்லது சோதித்தறிதல். உள்ளொலி கற்றலை பாதிக்கும் காரணி. அனைத்தும் சரி. கற்பவரின் நுண்ணறிவு, முன் அனுபவங்கள், பிரச்சனை தோன்றும் முறை. கற்றலின் வகை எது? அனைத்தும் சரி. உடல் இயக்கத்திறன் அல்லது செய்திறல் கற்றல், புலன்காட்சி கற்றல், பொதுமை கருத்து வழி கற்றல், உற்று நோக்கல் கற்றல். ஓடுதல், குதித்தல், நீந்துதல் போன்ற செயல்திறன்கள் தாண்டைக்கின் முயன்று தவறி கற்றல் போற்றுப்பாடு படி கற்றுக்கொள்ளப்படுவது உடல் இயக்கத்திறன் அல்லது செய்திறன் கற்றல். ஒரு மனிதன் உட்கூறுகள் அமைந்துள்ள விதத்தையும் அவை எவ்வாறு ஒருங்கிணைத்து செயல்படுகின்றன என்பதையும் அறிந்துணர்வதன் மூலம் கற்றல். முழுமை காட்சி கற்றல் என்பது புலன்காட்சி கற்றல். காணப்படும் பொருள்கள் அல்லது காட்சிகள் இடையே உணரப்படும் பொருட்கருத்துக்கள் வாயிலாக சிந்தித்து கற்றும் வகை பொதுமை கருத்து விழ கற்றல். மொழியை கீழ்கண்ட எந்த வகை கற்றலை சார்ந்தது? பின்பற்றி கற்றல். குழந்தைகள் பெற்றோர்கள் பேசுவதை உன்னிப்பாக கவனித்து அதே போன்று அச்சாக திரும்ப ஒலி எழுப்பி பேச கற்றுக்கொள்வது பின்பற்றி கற்றல். குழந்தை தான் பார்த்த மாதிரி திரும்ப செய்து கற்றுக்கொள்ளும் போன்ற தனக்கென்று ஒரு பாணியை உருவாக்கி கொள்ளும்
சாப்பிடுவது, உடை உடுத்துவது. உற்று நோக்கி கற்றல், பின்பற்றி கற்றல். பிறரது செயலினை உற்று நோக்கி அதே போன்று அச்சு அசலாக தாமே செய்திடும் ஆற்றலை பெறுவது பின்பற்றி கற்றல். பின்பற்றி கற்றலின் இடம்பெறும் படிநிலை அனைத்தும் சரியானவை. செய்து காட்டலை உன்னிப்பாக கவனித்தல், கண்டறிந்ததை நினைவிருத்தல், நினைவில் இருத்தி புலன்காட்சி கூறுகளை செயல்வடிவமாக மாற்றுதல். காக்னேயின் படிநிலை கற்றல் கோட்பாடு. ராபர்ட் காக்கேயின் கோட்பாடு படி 1, 2 மற்றும் 3 சரி. கீழ்கண்ட இணைகளில் உள்ள தவறான இணையை குறிப்பிடுக. காக்னே ஆக்க நிலையுறுத்து கற்றல். காக்னேவின் படிநிலை கற்றல் எவை? அனைத்தும் சரியானவை. குறியீடு அல்லது அடையாளங்கள் கற்றல் மற்றும் தூண்டல் துலங்கல் இணைப்பை கற்றல். உடல் இயக்க தொடர்பு இணைப்பு மற்றும் சொற்கள் இணைத்தலை கற்றல். வேற்றுமை அறிதல் மற்றும் பொதுமை கருத்துக்களை கற்றல். காக்னேயின் படிநிலை கற்றல் கோட்பாட்டின் உள்ள கடைசி 2 கற்றல். விதியை கற்றல் மற்றும் சிக்கல் அல்லது பிரச்சனையை தீர்க்க கற்றல். கீழ்வரிசை கற்றல் திறன்களை பெற்று தேர்ச்சி அடைந்த பிறகுதான் அடுத்த உயர்நிலை கற்றலுக்கு முயற்சிக்க வேண்டும். காக்னேயின் கூற்று. பயிற்சி மாற்றம் அல்லது கற்றல் மாற்றம். ஒரு கற்றல் நிகழ்வில் பெறப்பட்ட அனுபவம் பெரிதொரு கற்றல் நிகழ்வுக்கு எடுத்து செல்லப்படும் தாக்கத்தை ஏற்படுத்துவது கற்றல் மாற்றம் எனப்படும். கீழ்கண்டவற்றில் எது கற்றல் மாற்ற வகை அல்ல? முறைசாரா கற்றல் மாற்றம். ஒரு குறிப்பிட்ட பாடத்தை கற்ற பின்னர் அந்த பாடம் வேறு ஒரு பாடத்தை கற்க உதவியானால் அது நேரடி கற்றல் மாற்றம். டென்னிஸ் கற்றுக்கொண்டவனுக்கு கைப்பந்தாட்டம் கற்றுக்கொள்வது எளிதாக அமைகிறது. நேரடி கற்றல் மாற்றம். தாம் கற்ற பாடம் வேறு ஒரு பாடம் கற்க தடையாக இருந்தால் அது நேரடி கற்றல் மாற்றம். எதிர்மறை கற்றல் மாற்றத்துக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு உயிரியல் பாடத்தில் தேர்ச்சி பெற்றவன் கணித பாடத்தில் பின்தங்குவது. தாம் கற்ற பாடம் வேறு ஒரு பாடம் கற்றுக்கொள்ளும்போது எவ்வித தாக்கத்தையும் ஏற்படுத்தாமல் இருப்பது சூன்ய கற்றல் மாற்றம். சூன்ய கற்றல் மாற்றத்துக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு உயிரியல் பாடத்தில் தேர்ச்சி பெற்றவன் கணித பாடத்தில் பின்தங்குவது. கற்றல் மாற்ற கோட்பாடுகள். முறையை கட்டுப்பாட்டு கொள்கை அல்லது மனக்கட்டுப்பாட்டு கொள்கை. மனமானது நினைவு, கற்பனை, சிந்தித்தல் போன்ற பல மனவன்மைகளை கொண்டதாகும் என்பது முறைமை கட்டுப்பாட்டு கொள்கை. சைடர் என்னும் செய்யுள் தொடரை எழுதியவர் விக்டர் ஹியூகோ. பாரடைஸ் லாஸ்ட் என்னும் பெருங்காப்பியத்தை படைத்தவர் ஜான் மில்டன். பயிற்சி மாற்றம் என்பது உண்மையன்று என்று வாதிட்டவர் வில்லியம் ஜேம்ஸ். தார்ண்டைக்கின் ஒத்துக்கூறு கோட்பாடு. ஒரு பாடத்திலிருந்தோ அனுபவத்திலிருந்தோ மற்றொன்றுக்கு பயிற்சி மாற்றம் ஏற்பட வேண்டுமாயின் இவ்விரண்டுக்கும் இடையே பொதுவான ஒத்த கூறுகள் இருத்தல் அவசியம் என்பதை தார்ண்டைக் ஒத்தக்கூறு கோட்பாடு. இரு கற்றல் நிலைமைகளுக்கு இடையே ஒத்த கூறுகள் இருந்தால் கற்றல் மாற்றம் தானாகவே நிகழும் என்று கூறுவதற்கில்லை என்று கூறியவர் கிளைன். பொதுமைப்படுத்துதல் கோட்பாடு. பொதுமைப்படுத்தல் கோட்பாட்டை முன்வைத்தவர் ஜெட். பயிற்சி மாற்றம் நிகழ குறிப்பிடப்பட்ட அனுபவங்களிலிருந்து கற்கும் பாடங்களிலிருந்தோ அவற்றின் பதிந்துள்ள பொது விதிகளை கண்டோ அவசியம் என்பது பொதுமைப்படுத்தல் கோட்பாடு. பள்ளி படிப்பு வாழ்க்கை பயன்பட வேண்டுமானால் குறிப்பிட்ட பழக்க வழக்கங்களை கற்பிப்பதை விட பயனுள்ள சில பொது விதிகளை மாணவர்களுக்கு கற்பித்தல் நலமாகிறது என்று கூறியவர் ஜெட். கீழ்கண்ட வாக்கியத்தை கவனி. தார்ண்டைக்கின் கொள்கையை ஜெட்டின் கொள்கைக்கும் அடங்கியதாக கொள்ளலாம்.
ஒத்த கூறுகளை உள்ள இரு பொருட்கள் சாதாரணமாகவோ ஒரே பொதுவின் கீழ் வருவதாக இருக்கும். A மற்றும் R இரண்டும் சரி. மேலும் R என்பது Aவிற்கு சரியான விளக்கமாகும். கெஸ்டால்ட் கொள்கையினது தொடர்பு மாற்ற கோட்பாடு. ஒரு நிலைமையில் காணப்படும் பண்புகளை வேறொரு நிலைமைக்கு மாற்றுதல் பயிற்சி மாற்றத்தின் அடிப்படை என்பது கெஸ்டால்ட் கொள்கையினது தொடர்பு மாற்று கோட்பாடு. பயிற்சி மாற்றத்தின் அடிப்படை தொடர்பு மாற்றமாகும் என்று குறிப்பிடுபவர் கெஸ்டால்ட் அறிஞர். கீழ்கண்டவற்றுள் யாருடைய சோதனை மாற்றி அமைத்தது சோதனைகள் எனப்படுகின்றன? கெஸ்டால்ட் அறிஞர்கள். பயிற்சி மாற்றத்தில் காக்னே எத்தனை வகைகளை குறிப்பிடுகிறார்? 2. காக்னேயின் பயிற்சி மாற்ற வகை எது? பக்க மாற்றம், செங்குத்து மாற்றம். A மற்றும் B சரி. ஏதோ ஒரு கருத்தை அல்லது விதியினை நேரடியாக பயன்படுத்தி ஒரு பிரச்சனையை விடை காண்பது பக்க மாற்றம். ஏற்கனவே ஒருவன் பல பெரிய கிளைத்திறன்களில் பயிற்சி பெற்றிருப்பின் விளைவுகளை வேறொரு புதியதை எளிதாக கற்பது செங்குத்து மாற்றம். பேக்லியின் குறிக்கோள் கோட்பாடு. கற்க நாம் கையாளும் முறையை குறிக்கோள் நிலைக்கு உயர்த்தினையே நாம் எதை கண்டு கற்கத் தொடங்கினாலும் அவை நமக்கு பயன்படும் என்று கருதுபவர் பேக்லி. குறிக்கோள்கள் கற்றலின் தற்போது முழு ஈடுபாட்டிற்கு வழிவகுக்கின்றன என்றவர் பேக்லி. நினைவும் மறதியும். நினைவு பொதுவாக கற்றவற்றை மனதில் இருத்தி திரும்பவும் தேவைப்படும்போது அவற்றை வெளிப்படுத்தும் ஆற்றல் நினைவிருத்தல். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. உதவியாளர் நினைவிலிருந்து என்ற சொல்லை விட நினைவு கூறுதல் என்ற சொல்லையே பெரிதும் பயன்படுத்துகின்றனர். நினைவில் இருத்தல் என்பது கற்றவற்றை மனதில் நோக்கி வைக்கும் செயலையே முக்கியமாக காட்டுகிறது. A மற்றும் R இரண்டும் சரி. R என்பது Aவிற்கு சரியான விளக்கம் அல்ல. நினைவு கூறுதலில் கீழ்கண்ட எத்தனை படிநிலைகள் செயல்கள் நிகழ்கின்றன? 3. நினைவின் வகைகள் எத்தனை? 3. கீழ்கண்டவற்றில் எது நினைவின் வகை அல்ல? இடைப்பட்ட கால அளவு. ஓரிரு நொடிகள் மட்டுமே நீடிக்கும் புலன்களால் உணரக்கூடிய தூண்டல்களின் தாக்கத்தை ஒலிகள் மனம் நினைவில் இருத்தன. புலனறிவு நினைவு. குறுகிய கால நினைவில் கால அளவு 20 நொடிகள் வரை. STM என்பது தற்கால நினைவு. LTM என்பது நிலையான நினைவு. ஒரே நேரத்தில் குறுகிய கால நினைவில் எத்தனை உருப்படிகளை மட்டுமே வைத்திருக்க முடியும்? 7+2 7கூட்டல் 2. நினைவு வீச்சின் மெமரி ஸ்பேன் அளவு 7கூட்டல் 2. கற்றதை மனதினில் இருத்தி வைப்பதற்கான காரணம் மனச்சுவடுகள். சைகர்னி விளைவு என்பது இடையூறுகளால் பாதியில் தடைப்பட்ட கற்றல் அல்லது பணி, முழுமையான பணி அல்லது கற்றலை விட அதிக காலம் மனதில் இருத்தி வைக்கப்படும் மீட்டு கொணர்வது. மனதில் இருத்தி வைத்தலை பாதிக்கும் காரணி எது? களைப்பு மற்றும் மனப்பான்மை, கவனக்குவிப்பு மற்றும் ஆர்வம், பதற்றம் மற்றும் அடை ஊக்கம் அனைத்தும் சரியானவை. கற்றவற்றை மனதில் இருத்தி வைத்து எதிர்காலத்தில் தேவைப்படும் போது தேவையானவற்றை மட்டும் வெளிப்படுத்துதல் வெளிக்கொணர்தல். மனதில் இருத்தலை வெளிக்கொணர எத்தனை முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன? 2. கற்றவற்றை எவ்வித துணையுமின்றி வெளிக்கொணர்தல் மீட்டு கொணர்தல். மீட்டறிதல் அல்லது மீட்டுணர்தல் கொடுக்கப்பட்ட பொருளில் இருந்து தொடங்குவது.
சிறந்த நினைவின் இயல்பாக கட்டி காட்டுபவை அனைத்தும் சரியானவை. விரைவு மற்றும் துல்லியம், கால அளவு மற்றும் எளிதாக வெளிக்கொணர்தல், பொருத்தமான தன்மை. ஒரு முறை பார்த்த பொருள்கள் எத்தனை பொருட்களை தவறின்றி ஒருவரால் நினைவுபடுத்த கூற முடியுமோ அப்பொருள்கள் எண்ணிக்கை நினைவு வீச்சாகும். நினைவு வீச்சை அறிய பயன்படும் கருவி நினைவு உருளை. உடனடி நினைவை சோதிப்பது நினைவு வீச்சு. வயது அதிகரிக்க அதிகரிக்க ஒருவரது வீச்சு அதிகரிக்கிறது. 4 அல்லது 3 அல்லது 5 வயது குழந்தைகளின் எண்கள் பற்றிய நினைவு வீச்சு 4 இருக்கும். 9 அல்லது 10 வயது குழந்தைகளின் எண்கள் பற்றிய நினைவு வீச்சு 6 இருக்கும். மறதி என்பது கற்றபின் நமது நினைவில் தங்களது செல்லும் பாடம். நினைவில் இருத்தல் என்ற செயல் எத்தனை நிலைகளில் நடைபெறுகிறது? 3. நினைவிருத்தலின் சரியான நிலை எது? அனைத்தும் சரியானவை. கற்றலும் கற்றவற்றை மீண்டும் பயன்படுத்துவதாக நினைவிலிருந்து கொணர்தலும் இடையேயான கால இடைவெளி இருத்தல் கால இடைவெளி. மறத்தலுக்கான கோட்பாடுகள் எத்தனை? 6. மறத்தலுக்கான கோட்பாடுகள் எத்தனை அணுகுமுறையில் கீழ் வருகின்றன? மறத்தலுக்கான 6 கோட்பாட்டில் எத்தனை அணுகுமுறைகளின் கீழ் வருகின்றன? 2. கீழ்கண்டவற்றுள் எது மறத்தலின் கோட்பாடு? அனைத்தும் சரியானவை. கற்றலுக்கும் கற்றவற்றை நினைவு கூறுதலுக்கும் இடையே என்னென்ன நடைபெற்றுள்ளன என்பதை முக்கியமானவாகும் என்று கருதுவது குறுக்கீட்டு கோட்பாடு. நாம் ஏற்கனவே ஒரு பாடம் தற்போது புதிதாக கற்றுக்கொண்டு ஒரு பாடத்தினை நினைவு கூறுதலுக்கு தடையாக இருக்கும் குறுக்கீடு முன்னோக்க தடை. முன்னோக்க தடை நிகழ்ச்சியை சோதனையின் அடிப்படையில் விளக்கியவர் A மற்றும் B. அசுபல், அண்டர்வுட். பின்னோக்க தடை மறத்தல் நியதியினை முதலில் விவரித்தவர் A மற்றும் B. முல்லர், மற்றும் பில்சக்கர். நாம் புதிதாக கற்றுக்கொள்ளும் ஒரு பாடம் ஏற்கனவே கற்ற பாடத்தை நினைவு கூறுதலுக்கு தடையாக அமைவது பின்னோக்கு தடை. தாய்மொழியை பேசும்போது ஆங்கில வார்த்தைகள் ஆங்காங்கே உபயோகிப்பது பின்னோக்க தடை. புலன்காட்சியை ஆய்வு செய்ததிலிருந்து தோன்றிய கோட்பாடு படிம மாற்ற கோட்பாடு. கீழ்கண்ட எந்த கோட்பாட்டின் அடிப்படையில் வதந்திகள் ஒவ்வொருவராலும் கண், காது, மூக்கு வைத்து வெகு வேகமாக பரப்பப்படுகிறது? படிம மாற்ற கோட்பாடு. நினைவிருத்தலை வெளிக்கொணர்தல் தற்காலிகமான தடங்களை ஏற்படுத்தக்கூடியவை எவை? அனைத்தும் சரி. அச்சம் மற்றும் பயம், தன்னுணர்வு மிகுந்து காணப்படுதல், மேடை பயம். அனைத்தும் சரி. தாம் எவற்றை மறக்க விரும்புகிறோமோ அவற்றை மறைக்கிறோம் என்று கூறியவர் சிக்மண்ட் பிராய்டு. உள பகுப்பாய்வு கோட்பாடின்படி தந்தை என்று அழைக்கப்படுபவர் சிக்மண்ட் பிராய்டு. தேர்ந்தெடுத்த மறதி என்று அழைக்கப்படும் மறதி ஊக்கத்தின் அடிப்படையில் அமைந்த மறதி. மறத்தலுக்கான நவீன கோட்பாடு எது? திடப்படுத்தல் அல்லது நிலைத்தல் கோட்பாடு. நினைவிருத்தல் வளைகோடு என்று அழைக்கப்படுவது மறத்தல் வளைகோடு. எபிங்காஸ் சோதனையின்படி கற்ற பின் முதல் 1 மணி நேரத்தில் கற்றவற்றை மறந்து போவது அரை பங்கு.
எபிங்காங் சோதனையின்படி பிற்பகல் 8 மணி நேரத்தில் கற்றவற்றில் மறந்து போவது 2/3 பங்கு. எபிங்காங் சோதனையின் கற்றபின் 1 வாரத்தில் கற்றவற்றில் மறந்து போவது 4/5. கல்லூரி வகுப்பில் 40 நிமிட சொற்பொழிவுக்கு பின் மாணவர்கள் நினைவு கூர்தல் எந்த பொருள்களின் விழுக்காடு? 62. %. கல்லூரி வகுப்பில் 40 நிமிட சொற்பொழிவுக்கு பின் மாணவர்கள் 3 நாட்களுக்கு பின் எத்தனை விழுக்காடு கற்ற பொருள்களை நினைவு கூர்ந்தல்? 4.5. கல்லூரி வகுப்பில் 40 நிமிட சொற்பொழிவுக்கு பின் மாணவர்கள் 1 வாரத்திற்கு பின் எத்தனை சதவீதம் கற்ற பொருள்களை நினைவு கூர்ந்தனர்? 35. கல்லூரி வகுப்பில் 40 நிமிட சொற்பொழிவுக்கு பின் மாணவர்கள் 8 வாரங்களுக்கு பின் எத்தனை விழுக்காடு கற்ற பொருள்களை நினைவு கூர்ந்தனர்? 20%. கற்பதற்குரிய சிறந்த முறைகளை SQ3R என்பது அனைத்தும் சரியானவை. கற்கும் செய்திகளை முறைப்படுத்தி சீரமைப்பதன் மூலம் அந்த செய்திகளை நீண்ட காலம் நினைவில் வைத்திருக்க முடியும் என்று வலியுறுத்தியவர் மாண்ட்லர்.